எப்பவும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியா பச்சை பயிர் கட்லெட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். 1.5 கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஒரு இஞ்சி 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில நல்லா உருட்டி இந்த மாதிரி 1/2 இன்ச் சைஸுக்கு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியா இந்த மாதிரி தட்டி தனியா எடுத்து வச்சிருங்க. கட்லெட்டுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கிறதுக்காக பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 15 பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா சீஸ், 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து சட்னியை தனியா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயில்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வேணும்னா ஏர் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு கட்லெட் சூப்பரா ரெடி. சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மேல நல்லா மொறு மொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். Download ShareChat.